எங்கே போனாலும் பகவானை நேரடி போய் கும்பிடக்கூடாது, சைடில் இருந்து கும்பிடணும். ஓ, எங்கே போனாலும் சுவாமி அங்கே போய் நான் ஆனை வேணும், எனக்கு பூனை வேணும், கார் வேணும்னு கேட்கக்கூடாது. என்ன நீ எப்படி வச்சுக்கிறக்கணும்ட்டு உனக்கு தெரியும். உன் பாத தூளி பிரசாதம் என் நெற்றியில் என்னைக்கும் கிடைக்கணும். என்னை பார்த்துட்டு நீங்கள் பின்னால் கொடிமரத்துக்கு அந்த போய் நின்னா உங்களை பார்த்துட்டு தந்துடுவார். இவன் போய் கொடிமரத்துங்கிட்ட வந்து தான் நமஸ்காரம் பண்ணணும். அங்கே வச்சு அதுக்கும் காரணம் என்னட்டா, இன்றைக்கி நம்ம டிவியில் வச்சுருக்க ஆண்டனா இருக்குது. இந்த கொடிமரம் எங்கப்பட்டது ஆண்டனா, தீபஸ்தம்பம் எங்கப்பட்டது ஆண்டனா, அந்த முழக்கம் வச்சுருக்கோம். இந்த காப்பர் இதில் வந்து நேர சுவாமிக்கு மேலே வச்சுருக்கோம். அதுக்குள்ளே என்ன போட்டிருக்கோம்? காப்பர். காப்பரில் சொர்ணம் தங்கம் எல்லாம் பண்ணிட்டாலும் அரிசி எல்லாம் போட்டாலும் நெல்லெல்லாம் போட்டு வச்சுருந்தாலும் இதில் இருந்து உள்ளே வரப்பட்டதில் ஒரு காப்பர் பைப்பு கொடுத்துருக்கோம். காப்பர் பையில் செம்மர இந்த அந்த மரம் வந்து ஒரு ஆகர்ஷண சக்தி உள்ளது. அந்த இதுதான் இந்த கட்டு. புரியுது இல்லையா? இந்த கட்டையில் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணப்பட்டது அங்கே கேட்டு அங்கேருந்து காப்பரில் நமக்கு பகவானை கேட்கும். கிட்ட போய் நின்னா கேட்காது. இதுதான் நம்ம கோபுரம் வைக்கிறது, தூவி வைக்கிறது. சரி, இப்போ கோடிக்கணக்கானவர்கள் சபரிமலைக்கு போறாங்க, மாலை போட்டு கோடிக்கணக்கானவர்கள் போறாங்க. நீங்க மாலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கட்டாயம் மினிமம் இதெல்லாம் செய்தாகணும், அந்த உறுதி இருந்தா நீங்க மாலை போடுங்கன்னா என்ன சொல்லுவீங்க? நம்மால மாலை போட்டு 41 நாளைக்கும் அசைவம் இல்லாமல் சைவத்தோடு கூடி இருந்து வீட்டில் தங்க முடியாதுன்னு சொல்ல காரணம், அந்த காலத்தில் விறகு வச்சு அடுப்பு மூட்டின்னு இருந்தோம். வீட்டுக்கு விளக்கமாயாச்சுன்னா ஒதுங்கிடுவோம். இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கும். அதுதான் கோவிலில் வந்து காலையில் குளிக்கணும், கோவிலில் வந்து கோயிலையே மண்டபம் கட்டி அங்கே இருந்து விரதம் இருந்தான். இன்னைக்கு அப்படி இல்லை. எதெல்லாம் வேண்டாமோ அதெல்லாம் நடக்கிறது. நான் அதனால கோவிலில் வந்து விரதம் இருந்து பகவானை ஆத்மார்த்தமாயிட்டு, நீ தந்த செல்வம், நீ தந்த இது நான் தந்துட்டுருக்கேன், நான் உன்னுடைய தரிசனம் பண்ணி நான் செய்த தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ எல்லா பாவங்களும் போய் உன்னுடைய பாத தூளி எனக்கு கிடச்சிட்டுருக்கணும். உன் நாமம் எப்பவும் சொல்லறதுக்குள் இந்த நாக்கில் சரஸ்வதி வந்து நிற்கணும். நான் யார்கிட்டையும் கை நீட்டப்படாது. உங்கள் அம்மா மகாலட்சுமி எனக்கு அருளணும். எனக்கு வரப்பட்ட கஷ்டங்களை எல்லாம் இந்த துர்காலட்சுமி மாற்றி வச்சு உமாமகேஸ்வரி ஆகிட்டு காப்பாற்றணும். என்னை எவன் பிரார்த்திக்கிறானோ இன்னைக்கு மாலையை போட்டு 18ஆம் படி வழி விரதம் பண்ணி அந்த 18 படி ஏறும்போது தான் அந்த பாவம் தீரும். இதை வச்சு பின்னால் வழி வந்து சேர்ந்தால் ஏன்னா நான் இன்னைக்கு வயசாகிடுச்சு, நான் 12ஆம் படி ஏறணும்னா ஏறலாம். ஆனால் போகிறேன் 12ஆம் படி வழி ஒரு வருஷம் போகிறேன். பாக்கியுள்ள மாதங்கள்ல எல்லாம் கூப்பிடும்போது பின்னால் வழியோ போயிட்டு வந்துடுவேன். இன்னைக்கு வந்து மக்கள் வந்து அந்த பகவானை பற்றி ஆத்மார்த்தமாட்டி நம்பினா தான் கிடைக்கும்.